காரைக்குடி சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் காரக்குழம்பும் முட்டைக்கோஸ் பொரியல் ரெண்டும் தான். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் வதக்கணும், அதுக்காக தான். 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு ரெண்டும் கலந்தது தான். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம், அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம். கொஞ்சம் பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இதில் ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் 1/2 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். லேசாக வதங்கட்டும். சின்ன சின்ன தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி பாதி அளவு வதங்கியிருக்கு. இப்போ இதுலேயே நம்ம கத்திரிக்காவை சேர்த்துடலாம். நான் ஒரு 150 கிராம் கத்திரிக்காய் வாங்கி இப்படி 2 வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காவை நல்லா பாதி அளவு வதங்குற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். வதங்கட்டும் அது பாட்டுக்கு. கத்திரிக்காய் நல்லா பாதி அளவு வதங்கிருச்சு, கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான், 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதையும் ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி. இப்போ இந்த காரக்குழம்புக்கு வந்து பூண்டு சேர்க்க வேண்டாமான்னு கேட்பீங்க. பூண்டு இந்த கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா பூண்டு சேர்த்தா பூண்டோட வாசம் தான் அதில் மெயினாக இருக்கும். அதனால் கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்க்கணும், பூண்டு சேர்க்கக்கூடாது. குழம்புக்கு தண்ணி இந்த அளவு ஊற்றிருக்கேன், கொதிக்கட்டும். தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம். குழம்பு இந்த சைடு தூக்கி வச்சுட்டேன். இப்போ முட்டைக்கோஸ் வேக வைக்கிறதுக்கு நான் ஆவியில் தான் வேக வைப்பேன், ஸ்டீம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இது ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இதை இப்படி சேர்த்துடலாம். இட்லி துணியை வச்சு வேக வச்சா தண்ணி இல்லாமல் சொதன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் இதில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற இருக்குது. இதையும் இதோட சேர்த்துறேன். இது கூடவே 2 பச்சை மிளகா, இதை இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இது வேகும்போது காரம் நல்லாயிருக்கும். இதை மூடி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும், தண்ணி கொதித்த உடனே. ஏன்னா ரொம்ப வேக வைக்க வேண்டாம். வேகட்டும். நம்ம முட்டைக்கோஸ் வெந்துருச்சு. இப்போ தான் பார்த்தேன், இந்த அளவு வெந்தால் போதும். 3/4 நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டைக்கோஸுக்கு கொஞ்சமாக ஊற்றினா போதும். இதுக்கு போதும். 1/2 ஸ்பூனுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பொரியட்டும், போட்டுடலாம். இதை போட்டுடலாம். பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். லேசாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச முட்டைக்கோஸ் சேர்த்துடலாம். இதுக்கு உப்பு நான் கையில் எடுத்து போடுறேன், ஏன்னா எல்லா இடமும் படுற மாதிரி போடணும். கொஞ்சமாக தான் போடுறேன். இதை நல்லா வதக்கிடலாம். தேங்காய் பூ போடுறவங்க விருப்பப்பட்டால் தேங்காய் பூ சேர்த்துக்கங்க. அதான் வழக்கம் போல் எங்கள் வீட்டில் தேங்காய் பூ போட மாட்டோம், அதனால தான்.
கொஞ்சம் தண்ணி வதக்கிட்டு இறக்கிட்டா முட்டைக்கோஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். நம்ம முட்டைக்கோஸு ரெடி ஆயிடுச்சு. போதும், தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம குழம்பும் இந்த பக்கம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவு வற்றி நல்லா வந்துருச்சு. போதும், கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.